ஹலோ, வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? என்ன சத்தத்தையே காணோம்? அது கான்செப்ட் சொல்றா. டே, கான்செப்ட் சொல்றா. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோக்ராம். ஸோ நாங்களும் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டெயின் பண்ண ட்ரை பண்றோம். ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் பண்ண போறோம். அதாவது கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒசாமா பின் லாடன் வந்து செத்து போயிட்டாரு. அதுக்காக ஒபாமாவுக்கு பாராட்டு விழா எடுக்கிறாங்க. எங்க அப்படின்னா அமெரிக்காவில். ஸோ அந்த பாராட்டு விழாவுக்கு வந்து நம்ம ஊர்ல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணி கூட்டு போனோம். அந்த செலக்ட் பண்ணி கூட்டு போற வேலையை வந்து நம்ம விஜயகாந்த் சார் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் கான்செப்ட். ஒரு சின்ன கற்பனை, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் இப்படி வா. ஆரம்பிக்கலாமா? எல்லாருக்கும் வணக்கம். ஒசாமாவை கொன்னுட்டாங்க, அதுக்கு ஒபாமாவுக்கு பாராட்டு விழா தம்பி சொன்னப்பல. இப்போ அந்த நிகழ்ச்சிக்கு முதல்ல வரப்போது யார் தெரியுமா? வாங்க தம்பி, அல்டிமேட். தெரியும்ல, தப்பு நடக்கிற இடத்துல எல்லாம் நான் இருப்பேன். அது ஏன் தப்பு இல்ல. ஏன் தப்பு தான்டா. தப்பே நடக்காத இடத்துக்கு ஒண்ணு கூப்பிட்டேன் தெரியுமா? அது ஏன் தப்பு தான். அது எது? அந்த பச்சை கலர் தாவணியா? அது ஏன் ஆளுடா. அது கண்ணை கழுவிட்டு பாடுறா, அது கிளவிடா. இருந்தாலும் அது ஏழுதான். அது என்ன தம்பி, நானும் அப்பையில இருந்து பாக்குறேன். தலையை சொரிஞ்சுக்கிட்டே இருக்க, பேன் கடிக்குதா? இந்த 2 ரூபாய் ஏதோ ஷாம்பு இருக்காமல, அது போட்டு குளி. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. என்ன இப்ப எதுக்குண்ணா கூப்பிட்டீங்க? ஒண்ணுமில்ல, ஒசாமாவை கொன்னுட்டாங்க, அதுக்கு ஒபாமாவுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க அமெரிக்காவுல. நீ போறியா? அண்ணா கண்டிப்பா போறேன். ஆனா அமெரிக்காக்கு போறதுக்கு பஸ் காசு இல்லண்ணே. ஏன்டா மடையா, எவனாவது அமெரிக்காக்கு பஸ்ல போவானா? பின்ன எப்ப போறது? இந்த அப்படி என்னோட சைக்கிள் சாவி, இதுல போயிட்டு வா. அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, போயிட்டு வரேன். போகும்போது பெட்ரோல் போட மறந்துடாதடா. ஓகேண்ணா, பாய்ண்ணா. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, ஆர்யா. மச்சான் வணக்கம். மச்சான் வணக்கம் மாமா. ஒரு டீ சொல்ல. என்ன பாஸ் டப்புன்னு மாமான்ட்டீங்க? ஏண்டா நீ மட்டும் மச்சானுவ, நாங்க மாமான்னு சொல்லக்கூடாதா? சரி விடுங்க பாஸ். என்ன எதுக்கு பாஸ் வர சொல்லிருக்கீங்க? ஒண்ணுமில்ல, ஒபாமாவுக்கு பாராட்டு விழா. என்ன பாஸ் சொல்றீங்க? எங்க அப்பா அம்மாவுக்கு பாராட்டு விழாவா? எதுக்கு பாஸ்? ஆமா, உங்க அப்பா அம்மாவுக்கு பாராட்டு விழா. ஏன்னா நீ 10th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துல, அதனால கூப்பிட்டு மெடல் குத்துறாங்க, வாங்கிக்க. அதெல்லாம் வயிற்றுல கிளப்புற பாஸ். நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல வேலையில இருக்கீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. மொத்தத்துல என்ன கடைசி வரைக்கும் வச்சு பாத்துக்கிற எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்கு. அதனால உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவு பண்ணேன் பாஸ். என்னது? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறத விட ஏதாவது ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க. ஒழுங்கா இங்க இருந்து போறோம். அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, கௌதம் மேனன். Very good morning to everybody. This is Gautam Vasudev. Yes. My next film is a film called Naigal Jagir. Yeah. No, actually, what do you want me to do, Mr. No. What I'm asking you is what do you want me to do? நிறுத்துடா. ஏண்டா நானா அப்பில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன், ஏதோ புரியாத பாஷையிலே பேசிக்கிட்டு இருக்கிய. எனக்கு தெரிஞ்சது 2 பாஷை. ஒன்னு தமிழ், இன்னொன்னு இங்கிலீஷ்ரா. இவ்வளவு நேரம் நான் இங்கிலீஷ்ல தான் பேசிட்டு இருந்தேன். தம்பி, எனக்கு இங்கிலீஷே தமிழ்ல பேசினாதான் புரியும். அத முதல்ல தெரிஞ்சுக்க. சரி, என்ன இப்போ எதுக்கு வர சொல்லிருக்கீங்க தெரிஞ்சுக்கலாம்? அது மட்டும் இல்ல, உன் பைக்கை கொடு. இது பைக்கா? யோ, இது மைக்கியா? தம்பி, பூவை பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம், நீ சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் சொல்ற மாதிரி சொல்லலாம். அத முதல்ல தெரிஞ்சுக்க. இங்க இருந்து கிளம்பு. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, ஸ்ரீகாந்த். வணக்கம் சென்னை, நான் உங்களோட ஸ்ரீகாந்த் பேசுறேங்க. ஐயோ, சத்தியமா சொல்றீங்க, சான்ஸ் இல்லைங்க. சத்தியமா சொல்றீங்க, சான்ஸ் இல்லைங்க. கவலைப்படாத தம்பி, என் படத்துல கண்டிப்பா உனக்கு ஒரு சான்ஸ் தான். ஐயோ ரொம்ப நன்றிண்ணே. படத்துல எனக்கு என்ன கேரக்டர்னா? நீதான் படத்துல செகண்ட் ஹீரோ. ஐயோ, செகண்ட் ஹீரோவா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வருவேனா இல்ல செகண்ட் ஹாஃப்ல வருவேனா? எந்த ஹாஃப்லயும் வரமாட்ட. படத்தோட டைட்டில்ல ஒரே ஒரு செகண்ட் மட்டும் தான் வருவேன். அதனாலதான் நீ செகண்ட் ஹீரோ. ஐயோ ரொம்ப நன்றிண்ணே. வைரஸ கண்டா எங்க எல்லாருக்குமே வயித்துல புளிய கிடைக்கும். ஆனா பரிய கண்டா அந்த வைரஸ்க்கே வயித்துல புளிய கிடைக்கும். கடல் தண்ணியை குடிச்சு பாரு, உப்பு கிடைக்கும். ஏண்டா இந்த மாதிரி பேசுறீ? ஏமாத்தி ஏன்டா புரிய கிடைக்கிற? ஒழுங்கா இங்க இருந்து போட. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, சிறுத்தை கார்த்தி. எல்லாரும் சிரிங்க வல்லப்பாய் சிரிங்க போங்க. ஏண்டா இருக்கிற எல்லாரும் வெளியே போய் சிரிச்சா யாருக்குடா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க? சமக்காவடி. நான் ஒட்டா அந்த விழாவுக்கு வந்தேடா. நல்ல ஃபிகரா, ரிச் ஃபிகரா, பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி காட்டல. எங்க அப்பா பேரு தெரியாது போடி. ஏண்டா அது என்ன மஞ்சள் நீராட்டு விழாவாடா? நீ ஃபிகரை கரெக்ட் பண்றேங்கிற பாராட்டு விழாடா. நான் பாரு காட்டு பூச்சி. நான் காசு விஷயத்துல ஃப்ரெண்டு பார்க்க மாட்டேன், ஆனா ஃப்ரெண்ட் விஷயத்துல காசே பார்க்க மாட்டேன். நான் நீ யாருன்னு கூட பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். பாரு எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, அப்படியே ரெக்க கட்டி பறக்கிற மாதிரி இருக்கு. ஆமா, அப்படியே அண்ணாமலை சைக்கிள் வாங்கி தரேன்,
குஷ்பு உட்கார வச்சுக்கிட்டு ரெக்க கட்டி பறக்கு தட்டி அண்ணாமல்ல சைக்கிள் அப்படின்னு பாடிக்கிட்டே போடா. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, அஞ்சாவது நரேன். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? தம்பி பதறாம பேசுப்பா. சார் பதறல சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். தம்பி பதறாம பேசு. சார் பதறல சார், என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். பதறாம பேசுறாங்கல்ல, நீ பதறிய. நான் பதறினா என்ன நடக்கும் தெரியுமில்ல? கண்ணு செவக்கும், கண்ணம் துடிக்கும், காலு அடிக்கும், கரண்ட் பாக்ஸ் வெடிக்கும்டா. சார் குருவியை காணும் சார். கூட்ட திறந்து விட்டா பறந்து போகாம என்னடா பண்ண? சார் கிருபாவையும் காணும் சார். அந்த குருவியை பிடிக்க போயிருப்பான், போய் தேடி பாருடா. சாவடிச்சிருவேண்டா. யார? என்னையே சாவடிச்சிருவியா? டேய், ஏற்கனவே இவங்க எல்லாம் சிரிக்காம சாகடிக்கிறாங்க, நீ வேறண்டா என்ன சாகடிக்கிற? ஒழுங்கா இங்கிருந்து போடா. அடுத்த ஆள் யார் தெரியுமா? வாங்க தம்பி, ஜெயம் ரவி. எல்லாருக்கும் வணக்கம், நான் உங்க ஜெயம் ரவி பேசுறேன். நான் என்ன நிழல் ரவி நான் சொன்னேன்? இல்ல ஆக்சுவலா என்ன இங்க எதுக்காக வர சொல்லி இருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம்? ஒண்ணுமில்ல, ஒசாமாவை கொண்டுட்டாங்க, அதுக்கு ஒபாமாவுக்கு பாராட்டு விழா நடத்துறாங்க அமெரிக்காவுல. நீ போறியா? இல்ல ஆக்சுவலா எனக்கு மகேஷ் பாபு காரு தெரியும், சிரஞ்சீவி காரு தெரியும். அது யார்? அது ஒசாமா காரு. ஏதாவது தெலுங்கு படத்துல நடிச்சிருக்காரா? ஆமா நடிச்சிருக்காரு. அவர் நடிச்ச படம் கூட நம்ம கெய்டி தியேட்டர்ல 350 நாள் ஓடிச்சு, பாக்கலையா? இல்ல நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். படத்தோட பேர் என்னன்னு சொல்ல முடியுமா? படத்தோட பேரா உட்டாண்டா வாஷிங்டன்ல பிளைட். இல்ல ஆக்சுவலி நான் அந்த படத்தை மிஸ் பண்ணிட்டேன். அடுத்ததா அவங்க ஏதாவது படம் பண்றாங்களா? ஓ பண்றாங்களே. அவரும் அவங்க அண்ணன் சதாம் ஹுசேனும் சேர்ந்து சின்ன தம்பி பெரிய தம்பின்னு ஒரு படம் பண்றாங்க, நீ போய் பாக்குறியா? இல்ல அந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு கொஞ்சம். ஏண்டா நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியாடா? நான் உன்னை கலாய்க்கிறேன்னு உனக்கு தெரியல? ஆக்சுவலா நீ முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியாடா? நான் உன்னை கலாய்க்கிறேன்னு உனக்கு தெரியல. இது யாரு நடிச்ச படம்? நீ நடிச்ச படம் தான். நாளைக்கு நைட்டு போயிட்டு சூர்யா டிவில பாரு. போடா. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, தம்பி படம் மாதவன். ஏய் சுமார் 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 சுமாரு. குமாரு உன்னை கூப்பிடாம பாரு. ஏய் சுமார் சுமார் சுமாரு. கைய வச்சு நீ சும்மாறா, வந்ததுல நோண்டிக்கிட்டே இருக்கு. ஏய் என்ன பண்றது? இங்க சைலன்ஸ்ன்றதே சத்தம் போட்டு தானே சொல்ல வேண்டியிருக்கு. எதுக்குடா சத்தம் போடுற? அதான் மைக் கொடுத்திருக்காங்கல்ல, பொறுமையா பேசுறா. ஏய் என்ன பண்றது? இதயம் நோய்பட்டு போனால் அறுவை சிகிச்சை வன்முறையா? இல்லடா, என் லெப்ட் கால செவுத்துல வச்சு ரைட் கால தூக்கி உன்னை அடிச்சா அது வன்முறை. நாம காமெடி பண்ணி இவங்க யாரும் சிரிக்கலன்னா அது வன்முறை. ஏய் என்ன பண்றது? ஓபன் ஹார்ட் சர்ஜரி இஸ் நாட் a violence, it's a cure. எது கூறு 10 ரூபாவா? எங்கடா விக்கிறாங்க? ஏய் என்ன சும்மா என்ன கலாய்க்கிறீங்க? நான் யார் தெரியுமா? நான் தான் மாடி. முத மாடியா ரெண்டாவது மாடியா? ஏய் மாடி இல்ல மாடி. ஏய் நீ டாடி ஆகி இந்த மாடி விட மாட்டியா? ஒழுங்கா இங்கிருந்து ஓடி போயிரு. இப்ப நான் என்ன செய்ய சொல்லி? இப்ப நான் என்ன செய்ய? எல்லாரையும் சிரிக்க விட. ஏய் அதுதான் என்னால முடியலையே. அப்ப மூடிக்கிட்டு எல்லாருக்கும் காப்பி கொடு. ஏய் உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம், இந்த விழாவுல நீங்க செலக்ட் ஆனீங்கன்னா உங்க எல்லாருக்கும் அருண் எக்ஸல் வழங்கும் ஒரு கடத்துல ஒரு வீடு. ஒழுங்கா இங்க இருந்து ஓடு. இதேதான் 4 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்க. போடா. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க தம்பி, சூர்யா. எதிர்பார்க்கல, திருப்பி நடிப்பேன் எதிர்பார்க்கல. நான் திரும்பியே பாக்கலடா, அப்புறம் எங்க எதிர்பார்க்க? எதவ? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? சத்தியமா தெரியல, சொல்லு. எதவ? கோயம்பேட்டுக்கு பாக்லூர் ரயில்வேஸ்க்கு நடுவுல, பாக்லூர் ரயில்வேஸ்க்கு சென்னை ரயில்வேஸ்க்கு நடுவுல. என்ன பிரிச்சு கட்டினியா? அது இல்லவ, அதுக்கும் இதுக்கும் நடுவுல. எவ்வளவு நாள் நான் நடுவுல நிப்ப? கொஞ்சம் தள்ளி நின்னு மக்களை பார்த்து பேசுற. எதவ? நான் யார் தெரியுமா? தாம்பரம் ஏரியால இருக்கிற 3 ஸ்டேஷன் எனக்கு சொந்தவ. தம்பி உனக்கு தாம்பரம் ஏரியால இருக்கிற 3 ஸ்டேஷன் தான் சொந்தம். ஆனா எனக்கு தமிழ்நாட்டுல 29 தொகுதி சொந்தம்டா. அத முதல்ல தெரிஞ்சுக்க. படிச்சுக்க, தெரியாம பேசிட்ட. எது கூப்பிட்டீங்கன்னு சொல்ல முடியுமா? ஒண்ணுமில்ல, ஒசாமாவை கொண்டுட்டாங்க, அதுக்கு ஒபாமாவுக்கு பாராட்டு விழா அமெரிக்காவுல. நீ போறியா? எல்லாருக்கும் வணக்கம். இந்த பாராட்டு விழாவுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்கெல்லாம் பெருமையா சொல்லிக்கலாம், ஒபாமாவோட ஃபேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க அப்பா கூட நிறைய விஷயங்கள் சொல்லுவாரு. இன்னும் நீ பாராட்டு விழாக்கே போகல, அதுக்குள்ள போன மாதிரியே பேச ஆரம்பிச்சுட்ட. படிச்சுக்க, பழக்க தோஷத்துல பேசிட்டேன். பழக்க தோஷம் இல்ல, பழகுன தோஷத்துக்காக உன்னை விடுறேன். ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு. I need this ma. அந்த பாராட்டு விழாவுக்கு நான் கண்டிப்பா போயே விடுமா. மா, I need this ma. I love you ma. Please ma. ஏண்டா என்னடா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? இப்ப நான் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் பாருடா. அதா பாத்தியாத்தா, இப்பயாவது எல்லாரையும் கை தட்ட சொல்லாத்தா. முடிஞ்சிச்சாப்பா? முடிஞ்சிச்சுனா ரைட். பொறுமையா கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.